Chapter 4, Exercise 4.1 fifth sum. In the adjacent figure, triangle ABC is right angled at C and DE perpendicular to AB. Prove that triangle ABC is similar to triangle ADE and hence find the length of AE and DE. அப்போ இது given figure தான், கொஸ்டின்லே இது கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் கொஸ்டின்லே கொடுத்துருக்காங்க, நம்ம வரைய வேண்டாம். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த adjacent figure triangle ABC is right angled at C. அப்போ ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது ரைட் ஆங்கிள் வந்து சியில் தான் ரைட் ஆங்கிள் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்து DE perpendicular to AB. அப்போ DEயும் perpendicular to ABக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. Prove that triangle ABC similar to triangle ADE. அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். சிமிலராக இருந்தால் அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணும்? ஹென்ஸ் ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் ஏஇ அண்டு டிஇ. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஏஇயும் டிஇ இது ரெண்டுக்குள்ள மெஷர்மெண்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் ஏடிஇ எழுதிட்டோம். அப்போது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏங்கிறது காமன், ரெண்டு ட்ரையாங்கிளுமே வரும். அதுதான் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ சின்ஸ் காமன். அடுத்து வந்துட்டு கொஸ்டின்ல இது வந்து ரைட் ஆங்கிள், ஆங்கிள் சி ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. டிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏபி அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் தான், இதுவும் ரைட் ஆங்கிள் தான். இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி தானே. அப்போ அந்த ஆங்கிள் நேமை நம்ம சென்டரில் வர மாதிரி கரெக்டாக எழுதினா போதும். அப்போ ஆங்கிள் ஏசிபி இல்லையா, இதான் ரைட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. எந்த ஆங்கிள் எடுக்கணுமோ அது சென்டரில் வரணும் தான். அப்போ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா கிவன் தான், அதுக்கு கிவன் ஃபிகரில் தான் இது ரெண்டு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பெர்பெண்டிகுலர்னாலும் 90 டிகிரி தான் இந்த ஆங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு 90 டிகிரி தான் சின்ஸ் கிவன். இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ்லேயே வந்துட்டு டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் கொண்டு வந்துட்டோம். டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கொண்டு வந்துட்டாலே ஏஏ சிமிலாரிட்டியில் அந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதலாம். ஸோ இந்த டூ ஆங்கிள் ஈக்குவல் கொண்டு வந்தனால therefore triangle ABC similar to triangle ADE since AA similarity. ஓகேவா? அப்போ ஈஸியாக தானே இருக்குது. அப்போ டூ ட்ரையாங்கிள் எது சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அந்த டூ ட்ரையாங்கிள் நேம் எழுதிட்டோம். ரெண்டுலேயும் ஆங்கிள் ஏ காமன். அதேமாதிரி ரெண்டுலேயும் வந்துட்டு இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிங்கிறது கிவன்லேயே இருக்குது. ஸோ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதிட்டோம். டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொன்னாலே அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்குது? இதோட முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரூவ் பண்ண சொன்னதில்ல. அடுத்து வந்துட்டு நமக்கு லெங்த்தோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். லெங்த்தோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும்? டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னாலே அதோட லெங்த்தோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். டூ ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்ததுன்னா அப்போ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ப்ரொபோஷனலில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏஇ எழுத தெரியும்ல. ஃபஸ்ட்டு ரெண்டு ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு செகண்ட் ரெண்டு பிசி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ஏசி டிவைடட் பை ஏஇ. அதை எழுதியிருக்கோம். சின்ஸ் சிமிலர் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். இதில் எழுதிக்கலாம் கண்டிஷன் எதுனாலங்கிறது எழுதிட்டு நல்லது தான். எழுதிட்டோம். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதிலான ஏஇயும் டிஇயும். ஏஇ டிஇ இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஇ டிஇன்னா இது ரெண்டு இருக்குது. அப்போ இது ரெண்டு எடுக்கலாமா பார்த்தோம்னா இதில் பிசி ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா பிசி இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஇ நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா, டிஇ நமக்கு தெரியாது. அதேமாதிரி ஏசியோட மெஷர்மெண்ட் நமக்கு எழுதிடலாம். ஏன்னா ஏடியும் டிசிக்கு நமக்கு இருக்குது. இப்போ ஏசினா டோட்டலாக 3 + 2 5 எழுதிடலாம். பட் ஏஇயும் தெரியாது. அப்போ எப்பயுமே நம்ம 2 தான் எடுத்து எழுதல, 3 சைடோட மெஷர்மெண்ட் இருக்கும், ஏதோ ஒரு எண்ணம் தான் இருக்காது, அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தோம்னா ரெண்டு எண்ணம் தான் தெரியும், இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது? ஏபியும் ஏடியும். ஏடியோட மெஷர்மெண்ட் தெரியும், ஆனால் ஏபிக்கு தெரியாது. ஆனால் ஏபி நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிளில் ஏசியோட மெஷர்மெண்ட் டோட்டல் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 3 + 2 5. பிசியோட மெஷர்மெண்ட் 12 கொடுத்துட்டாங்க. ஒரு ரைட் ட்ரையாங்கிள் டூ சைடோட மெஷர்மெண்ட் இருந்துட்டு தேர்ட் சைட் ஃபைண்ட் பண்ணால் என்ன பண்ணால் போதும்? அதாவது நமக்கு ரெண்டாவது ரெண்டு எடுத்தோம்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு நமக்கு தெரியாது. டிஇயும் ஃபைன் பண்ண வேண்டியதான், ஏஇயும் ஃபைன் பண்ண வேண்டியதான். ஆனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டோன்னா ஏபி ஏடி கொடுத்துருக்காங்க, ஏபி அங்கே கொடுக்கல. பட் ஏபிங்கிறது ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில்
ஏசியோட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். இது 3 இது 2 டோட்டல் ஏசிக்கு வந்துட்டு என்ன ஆகிடும் 5ன்னு தெரிஞ்சிடும். பிசிக்கு 12ன்னு தெரிஞ்சிடும். இதுதான் தெரியாது. அப்போ ரைட் ட்ரையாங்கிள் டூ சைடோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சுன்னா பைதோகரஸ் தியரம் நமக்கு தெரியல. பைதோகரஸ் தியரம் வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். அதை வச்சு நம்ம தேர்ட் சைட் ஃபைன் பண்ணலாம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா இதை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது கண்டுபிடிக்க முடிகிறது தான். அதனால் இதை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு சைடு எதாவது கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொபோஷனல் இதில் 3 சைடோட மெஷர்மெண்ட் இருக்கும். எது கண்டுபிடிக்கணுமோ அது ஒன்று தான் தெரியாமல் இருக்கணும். அதனால் இதில் ரெண்டுமே நமக்கு தெரியாதா. அதனால் ஏபி கண்டுபிடிக்க முடிஞ்சனால இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏசிக்கு டோட்டலாக 5, பிசிக்கு 12. இந்த தேர்ட் சைடு எப்படி ஃபைன் பண்ணலாம்? யூஸிங் பைதோகரஸ் தியரம். என்னது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது நமக்கு தெரியும்ல. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசியோட ஸ்கொயர் எவ்வளோ 5. 5 ஸ்கொயருங்கிறது எவ்வளோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர்னு வரும். 5 ஸ்கொயருங்கிறது என்ன ஆகிடும் 5 5 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ ஆகிடும் 144. இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணிடலாம் 169. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த சைடு வரல என்ன ஆகிடும் ஸ்கொயர் ரூட். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 எவ்வளோ 13 × 13 தான் 169. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169க்கு என்ன ஆன்சர் வரும் 13. ஸோ ஏபியோட மெஷர்மெண்ட் என்ன தெரிஞ்சிருச்சு 13 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏபின்னு தெரியும் ஏடின்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்து டிஇ கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்துட்டு பின்னையும் இந்த ஏபி இதையும் எடுத்தோம்னா ஏஇயும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைடுக்காக இதுக்கு வந்துட்டு நமக்கு இதில் எதுவும் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் தெரியல. ஆனால் இது ரெண்டு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பட் இது நம்ம கண்டுபிடிக்கலாம். பைதோகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரைட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதனால் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டு சைடுக்குமே நமக்கு மெஷர்மெண்ட் தெரியும். அப்போ இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்து டிஇ கண்டுபிடிச்சிக்கலாம். பின்னையும் ஃபஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம். வேணும் இது ரெண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இது எடுத்து ஏஇயும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு பிசி பை டிஇ. அது எழுதியிருக்கேன். அதான் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு பிசி பை டின்னு எழுதுகிறோம். ஏபி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச என்னது 13 பை ஏடி கிவனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஈக்குவல் டு பிசிங்கிறது கிவனில் இருக்குது 12 டிவைடட் பை டிஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ எது கண்டுபிடிக்கணும் இதானே. அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துடும். இது டிவிஷனாக இருக்கிறத இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன ஆகிடும் 13 × டிஇ ஈக்குவல் டு 3 × 12. இது இங்கிட்டு வந்துடும் இல்லையா. அப்போ நமக்கு டிஇ தான் கண்டுபிடிக்கணும். 13 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ டிஇ ஈக்குவல் டு 3 × 12ங்கிறது 36. 36 டிவைடட் பை 13. இது டிவைட் பண்ணி எழுதலாம். இல்லாட்டி இப்படியே எழுதுனால ஆன்சர் ஓகே தான், கரெக்ட் தான். அப்போ டிஇக்குள்ள மெஷர்மெண்ட் என்ன கிடச்சிச்சு 36 பை 13. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏஇ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் பின்னையும் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ இந்த டூ சைடு எடுத்துக்கிறோம். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. அப்போ ஏபிக்கு நமக்கு தெரியும் 13 பை ஏடிங்கிறது 3 ஈக்குவல் டு ஏசிக்கு அங்கே இருக்குது 3 + 2 2 ஆட் பண்ணால் 5 பை ஏஇ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது இங்கிட்டு கொண்டு வரேன், இது இங்கிட்டு கொண்டு வரோம். அப்போ 13 × ஏஇ ஈக்குவல் டு 5 × 3. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 5 × 3 டிவைடட் பை 13. 5 3 சார் 15. ஸோ ஏஇ ஈக்குவல் டு 15 பை 13. இதுதான் அந்த டூ சைடோட மெஷர்மெண்ட். அப்போ இதில் என்னெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கொண்டு வரணும். அது ஏஏ சிமிலாரிட்டி படி சிமிலர் ட்ரையாங்கிள் கொண்டு வந்துட்டோம். அடுத்து ரெண்டு சைடோட மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த பேஸ் பண்ணி அதுலேயும் நமக்கு அந்த ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பைதோகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டு பின்னே நமக்கு 2 சைட்ஸ் ஈக்குவலாக எடுத்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய சைட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே.